ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு நம்ம குளிச்சிட்டோம். வெளியில் போகணும். எப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு சாமியை ரொம்ப திறந்து சாமி கும்பிட்டு 2 மாதம் கழித்து எல்லாம் ஒரு வழியாக முழிச்சிட்டு இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடலான்ட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். விழாக்கிழமை நைட்டே வீடெல்லாம் தொடச்சி விளக்கெல்லாம் கழுவி பொட்டு வச்சாச்சு. ஆனால் பூ மட்டும் வைக்கலை. ஏன்னா குளிச்சுட்டு மறுநாள் காலைல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டோம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா மணி 3:30 மணி ஆகிருக்கும். நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலேயே விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நைட்டே அரிசி இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். அதையும் அரைச்சிக்கிட்டே நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மாவு அரைச்சாச்சா நைட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலாம். அதனால் அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம சாமி கும்பிட்றதுல பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 விளக்கு ஏற்றணும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பூவெலாம் வச்சாச்சு. இப்போ விளக்கு தான் ஏற்றணும். மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. இதனால் நம்ம போய் சாணி எடுத்துகிட்டு வெளில தெளிக்கணும். வெளில போக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்ட்டு உள்ளே சுற்றிட்டு இருந்தேன். நம்மட்டுக்கே காலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வத்திலாம் ஏற்றி வச்சு வீடியோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. சாணி தெளிச்சுட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும். இது பாருங்கள், பக்கத்தில் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் பூத்துருக்கு இந்த குண்டுமல்லி பூ. நல்லா ஸ்மெல், அப்படி ஒரு ஸ்மெல். காலையிலே 4:30 மணிக்கே வெளில போகலான்ட்டு உள்ளே இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். சரின்ட்டு மணி 4:30 ஆச்சு. எங்கள் ஊரில் காலையில் ஒரு டவுன் பஸ் வெளியில் போவோம். யாருமே எந்திரிக்கல. நான் மட்டும் தான் எந்திரிச்சு போய் சாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வெளியில் தெளிச்சுட்டு அப்புறம் உள்ளேயும் படிக்கட்டையும் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி விட்டுட்டு கோலம் போட்டேன். பாருங்கள், நான் இப்படி தான் கோலம் போடுவேன். கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சலனம் தெளித்து வெளிவெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் சாமி படைக்கலாம் அப்படின்ட்டு பிஸ்கட்டும் டீயும் தாங்க வச்சு சாமி படைத்தேன். அதுக்கு முன்னாடி என்ன தான் இருந்தாலும் நம்ம நைட்டு தூங்கியிருக்கோம். அதனால் பன்னீர், பச்சை கலப்பரம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு வீடெல்லாம் கொஞ்சம் தெளித்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலும் சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் பண்ணுவேன். பன்னீரில் எல்லாத்தையும் ஊற்றி வீடு ஃபுல்லாக தெளித்து விட்றேன். பாப்பா என் கூட எழுந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வேலை பார்த்துட்டே இருந்தேன். நம்ம 4:30 6 ஒரு 5 மணிக்கே விளக்கு ஏற்றிடணும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் ரெடி பண்ணிவிட்டு வெளியிலேருந்து தாங்க விளக்கு ஏற்றினேன். இன்னும் மஞ்சள்லாம் வைக்கல. இருந்தாலும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அடுத்து மஞ்சள் வச்சுக்கலான்ட்டு விளக்கு ஏற்றினாங்க. வெளியில் எப்பயுமே அகல் விளக்கு வச்சுருப்போம். அகலில் தான் விளக்கு ஏற்றணுங்கிறதுனால வெளியில் விளக்கு ஏற்றும் போது அகல் விளக்கு வச்சு தான் விளக்கு ஏற்றுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போர்ட்டிக்கோவில் பார்த்திங்கன்னா குபேரர் விளக்குன்னு வச்சுருப்பேன். அந்த விளக்கு தான் அதை ஏற்றி வைப்பேன். மனசுக்கு என்ன தான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி காலையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குள்ள குளிச்சுட்டு இந்தமாரி சாமி கும்பிட்டா அது ஒரு மனசுக்கு மன திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாமி கும்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடே பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக ஒரு பொலிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம வீட்டில் கழுப்பை வத்திலாம் ஏற்றி நல்லா வாசனையாக இருந்தால் அது ஒரு பாசிட்டிவோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 மாதம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு என்னமோ பூதம் மாண்டன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி தாங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சாமி கும்பிட்டதில். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். இருந்தாலும் வாசப்படிக்கு மஞ்சள் வைக்கல. மஞ்சள் வச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணும். அது கொஞ்சம் வச்சுருந்தேன். சரி, அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிடும், ஒரு 5 மணிக்கே விளக்கு ஏற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. 5 மணிக்குள்ளே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு வேலை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். நானும் பிரம்ம முகூர்த்த விளக்கு சரி ஒரு 11 ஏற்கனவே ஏற்றிருக்கேன். அதில் ஆனால் நல்ல பலன்லாம் கிடச்சிருக்கு. சரி, திரும்பவும் நம்ம அதே போல் ஒரு 11 நாளாவது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் அப்படின்னு நினச்சி ஏற்றுவேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. காலைல எழுந்து சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு 11 நாளாவது அதை கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் என்னால் முடியல. விளக்குலாம் ஏற்றி வச்சு சாமிலாம் கும்பிட்டாச்சுங்க. பாருங்கள், இப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சாம்பிராணி, வத்தி, இந்த விளக்கு, அந்த எல்லாமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வீடே பாசிட்டிவாக எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு அப்புறம் டீ போட்டு கொடுத்தோம். பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் டீ ஆற்றி பேசிக்கிட்டே அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் இனிமேல் சமைக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு தாங்க வந்துட்டேன். எனக்கு சமைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். நல்லா வெரைட்டியாக சமைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். சமைக்கவும் பிடிக்கும். சமைப்பேன். அதே போல் ரொம்ப ஸ்பீடாக சமைப்பேன்.
தண்ணி வந்துடுச்சு. துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு அரிசியும் கழுவி வச்சாச்சு. தண்ணி வந்துச்சு. அப்புறம் குடி தண்ணி வந்து குடிக்க, சமைக்க இதெல்லாம் வந்து தனியாக பைப்பில் தண்ணி வரும். மற்ற பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்க அதுக்கெல்லாம் வந்து டேங்க் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். நான் எப்பயுமே வந்து எனக்கு அடுப்பு தான் எரியணும். வேலைலாம் வந்து சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வேன். வானலை வச்சுட்டு தான் காயை நறுக்குவோம். அந்தமாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வேன். சாதம் வடித்தாச்சு. சாதம் வடிச்சிட்டு அடுத்து சாம்பாரும் கொதிச்சிருச்சு. அப்புறம் வந்து இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன். இடியாப்பம் செஞ்சுட்டே மாவும் அரைச்சேன். காலைல 7 மணிக்குள்ளே இட்லிக்கு மாவும் ஆட்டிடணும் அப்படின்ட்டு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே வந்து மாவும் அரைச்சிக்கிட்டு இருப்பேன். கிச்சன் பாருங்கள் எப்படி இருந்தது. நான் சமைக்கிறதுக்குள்ளே தலைகீழே மாறிடும். எப்பயுமே ஸ்கூலுக்கு சமைச்சாலுமே காலைல எழுந்து சமைச்சிட்டு கிச்சனை பார்த்தோன்னா உள்ளே போக முடியாது. அந்தளவுக்கு எல்லா பாத்திரத்தையும் இழுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவேன். அப்புறம் திரும்ப க்ளீன் பண்ணி கழுவி வைக்கிறதுக்கே எனக்கு அது ஒரு தனி ஒரு வேலை மாதிரி ஆகிடும். எந்த வேலையுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு செஞ்சால் அது கஷ்டமாக தான் தெரியும். ரொம்ப ஒன்றும் இஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப வந்து ஸ்லோவாகவும் முடியும். டைமும் வந்து சேவ் ஆகிற மாரி இருக்கும். ஒரு அலுப்பு இல்லாமல் இருக்கும். எனக்கு அந்தமாரி சமைக்கிற வேலை ரொம்ப பிடிக்கும். சமைக்கணும் அப்படி விருப்பமாக இருக்கும் எனக்கு சமைக்கிறதெல்லாம். அப்புறம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு அடுத்து ஸ்நாக்ஸ் கப்லாம் எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து இனிமேல் கப்புலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். டைம் ஆகிட்டு 7 மணிக்கெலாம் பாப்பா 2 பேருமே ஸ்கூல் போயிடுவாங்க. நான் சமைக்கிறதுக்காட்டி அவங்க எழுந்து பல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்து தலை சீவிட்டு அவங்க ரெடி ஆகிடுவாங்க. காலை சாப்பாடும் எடுத்துகிட்டு தான் போவாங்க. பாப்பாவெல்லாம் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு மாவும் நம்ம அரைச்சிட்டோம். அப்புறம் மாவு கரைச்சி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப நைட்டு இட்லிக்கு தனியாக வெளில வச்சுட்டு அடுத்து நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு தாங்க கிளம்பியிருக்கோம். சிவன் கோயிலுக்கு போகலான்ட்டு சிவன் கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். அதுவும் ஆடி 2ஆம் தேதி தான் வெள்ளிக்கிழமை. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதே போல் சிவன் கோயிலுக்குமே நம்மளால் போக முடியாது டக்குன்னு. அங்கே போகணும். சிவன் வந்து நான் அப்படி தான் நினச்சிப்பேன். சிவன் நம்மளை இன்னும் கூப்பிடலை சிவன் அப்பா அப்படின்னு சொல்லி அதான் நினச்சிப்பேன். அங்கே போகணுன்னா நமக்கு வந்து நேரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நம்ம. அந்தமாரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் சென்று சிவன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் கிளம்புற வரைக்கும் எப்பயுமே கிளம்புன்னு சொல்லி கிளம்புவேன். ஆனால் அது அந்த கிளம்புற டைமில் என்னால் போக முடியாது. எப்படியாவது இன்றைக்கி கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி படைக்க எப்பயுமே வெள்ளிக்கிழமை விரதம் இருப்போம். அதனால் வந்து சாமி படைக்க கோயிலுக்கு போய்ட்டு வந்து சாமி படைக்கணும்னு சொல்லிட்டு தனியாக சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். நானும் இது எங்கள் சின்ன கொழுந்தனார் ஒய்ஃபுங்க எங்கள் தங்கச்சி முறை. அப்புறம் எங்கள் அப்படியே எல்லாருமே தான் 3 பேருமே தான் போயிருந்தோம். எங்கள் அண்ணி வரல. சிவன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். நம்ம ஊர்லேயே நல்ல பெரிய சிவன் கோயில். அது உள்ள எல்லா சாமியுமே இருக்கும். அங்கே வந்து துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் 10:12 விளக்கு போடுவாங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்டதை விட சிவன் கோயிலுக்கு போய் ஃபுல்லாக சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டது அதுவுமே ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அபிஷேகம்லாம் நடந்தது துர்க்கை அம்மாவுக்கு. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே நடந்தது. ஏன்னா ஆடி முதல் வெள்ளிங்கிறதுனால ஃபுல்லாக க்ளீன்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாமி படைத்தாங்க. நாகத்தம்மாவுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து விரதம் பண்ணி தான் சாப்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா கோயிலில் சாமி படைக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து லேட்டாக தான் வந்து நம்ம சாமி படைச்சி சாப்பிட்டோம். சாப்பிட்டு 1 மணிக்கு தாங்க கீழே உக்காந்தேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். 3 மணிலேருந்து பார்த்திங்கன்னா 1 மணி வரைக்குமே வேலை தான் நமக்கு கரெக்டாக இருந்தது. மருதாணி வச்சுருந்தேன். நைட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி. நெயில் பாலிஷும் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.